பார்க்க வேண்டும் என்றால் மத்தேயு 12:40 நிக்க கூடாது. 41 வாசிக்க வேண்டும். மத்தேயு 12:41 சொல்லுகிறது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அர்த்தம் என்ன? யோனா 3 நாள் உயிரோடு மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். இயேசு கிறிஸ்துவோ அந்த 3 நாட்கள் பூமியின் இருதயத்துக்குள்ளே, பூமிக்குள்ளே மரித்து மரணத்தை ஜெயித்து வெளியே வந்தார். ஆக இவர் மரணத்தை ஜெயித்து வந்தார். அவன் உயிரோடவே இருந்து வெளியே வந்தான். ஆனால் தான் மரணத்தை ஜெயித்த இவர் யோனாவிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக யோனாவிலும் பெரியவர் இவர் என்று எழுதப்பட்டதுனாலே நிச்சயமா இவர் மரித்துதான் வெளியே வந்திருக்கிறார். யோனா உயிரோடு 3 நாள் இருந்தான். இவரோ மரித்து பூமியின் இருதயத்தில் இருந்தது 3 நாள். அதனாலே இவர் யோனாவிலும் பெரியவராய் இருக்கிறார். யாராவது மரிக்காமல் 3 நாட்கள் பூமிக்குள்ளே இருக்க முடியுமா? சிந்தியுங்கள், முடியாது. கிறிஸ்தவ ஊழியர்கள் சிலருடைய கருத்து எப்படி இருக்கிறது தெரியுமா? சில ஊழியர்கள், உதாரணத்திற்கு ஒரு ஆள் பேர் சொன்னால் கிரீன் ரோஸ் என்ற ஒரு ஊழியக்காரனா இருக்காரு. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய கருத்துக்கள் என்ன தெரியுமா? யோனா மீனுக்குள் மரித்து, மீனுக்குள்ள செத்து போட்டானா, மீனுக்குள்ளே மரித்து அவன் பாதாளம் போனான். அவர் சொல்றது பாதாளம் போனான், பின்பு உயிரோடே வந்தான் என்று அவர் சொல்லுகிறார். அது உண்மையானால், உண்மையிலே யோனா மரித்து பாதாளம் போய் அவன் உயிரோடே வந்தது உண்மை என்று சொன்னால், இயேசுவுக்கு முன்னாலேயே அவன் தன்னுடைய மரணத்தை ஜெயித்தவனாகிறான் அல்லவா? இயேசுவுக்கு முன்னாலேயே மரணத்தை ஜெயித்திருக்கிறான் அல்லவா? அப்ப யோனாவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? மரணத்தை ஜெயித்த ஒரே மாமனிதர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இவன் எப்படி மரித்து அவன் வந்திருக்க முடியும்? இந்த சிந்தனை கிறிஸ்தவர்களுக்கு இருந்தால் அந்த கருத்தை ஏற்றிருப்பார்களா? அதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் வேற இருக்குது. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யோனா மரித்தானா? இது ஒரு கேள்வி. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வயிற்றுக்குள்ளே இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படி என்றால் வயிற்றுக்குள்ளே, மீன் வயிற்றுக்குள்ளே உயிரோடு இருக்கிறான், செத்து போகல. இந்த காரியம் ரொம்ப முக்கியமாய் தெரியணும். அப்ப உயிரோடு இருக்கிறான் என்றால் இவன் எப்படி பாதாளம் போயிருப்பான்? அவனுடைய உள்ளான மனுஷன் எப்படி பாதாளம் போயிருக்கும்? அவன் உயிரோடு இருக்கிறான் என்றுதான் யோனா 2:1 சொல்லுகிறது. அவன் கடலிலே விழுந்த உடனேயே, தள்ளப்பட்ட உடனேயே கடற்பாசிக்குள்ளே மாட்டிக்கொள்கிறான். கடற்பாசிக்குள்ளே மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு மீன் வந்து அவனை விழுங்குகிறது. அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போய் விடுகிறான். கடற்பாசினாலே பட்ட கஷ்டங்கள், மீன் வயிற்றுக்குள்ளே படுகிற கஷ்டங்கள், இதைத்தான் அவன் பாதாளம் என்று சொல்லுகிறான். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அந்த கஷ்டமான நிலையை பாதாளம் என்று சொல்லுகிறான். இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாதாளம் என்று சொன்னால் மரித்த மனிதர்களுடைய ஆவியும் ஆத்மாவும் போகிற இடம் என்று மாத்திரம் அல்ல. வேதத்தில பாதாளம் என்றால் கல்லறையும் பாதாளம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 86:13, சங்கீதம் 86:13 நீர் எனக்கு பாராட்டி உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று தாவீது சொல்லுகிறான். இது இந்த பாதாளம் அல்ல, உள்ளான மனுஷன் போகிற பாதாளம் அல்ல. இக்கட்டான துன்பமான சூழ்நிலையிலிருந்து தேவன் பாதுகாத்திருக்கிறார் என்று தாவீது பாடுகிறான். ஆக இக்கட்டான துன்பமான சோதனையான அந்த சூழ்நிலையை பாதாளம் என்று வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கோராகு
அன்றைக்கு அவன் நின்ற இடம் பிளந்து, பூமி பிளந்து, அந்த பூமி பள்ளத்துக்குள்ளே போனானே, அது பாதாளத்துக்குள்ளே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் பாதாளம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே பாதாளம் என்ற உடனேயே மரித்த விற்பாடு போகிற பாதாளம் தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமாய் இவன் பாதாளத்திற்கு போகவில்லை. ரைட். அப்படியே அவன் பாதாளத்திற்கு போனாலும் அங்கிருந்து அவன் செய்கிற ஜெபம் ஏறெடுக்கப்படுமா? பாதாளத்தில் இருந்து கொண்டு எவனோ ஒருவன் செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? பதிலும் கிடைக்குமா? லூக்காவிலே லாசரு ஐஸ்வர்யவாரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே, அதிலே 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான் பாருங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய், யார் லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு என்று ரெக்வஸ்ட் பண்ணுகிறான் பாதாளத்திலிருந்து. அந்த ரெக்வஸ்டுக்கு பதில் கிடைத்ததா? பாதாளத்திலிருந்து என்ன சத்தம் போட்டாலும் சரி பதில் கிடைக்காது. அப்படி என்றால் அவர் சொல்லுகிறது போல யோனாவுடைய உள்ளான மனுஷன் பாதாளத்துக்கு போயிருந்தாலும், அங்கிருந்து அவன் சத்தம் போட்டிருந்தாலும், அந்த சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அவனை திரும்ப பூமிக்கு கொண்டு வந்திருப்பாரா? சற்று யோசியுங்கள். இப்படித்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஸ்திரீ ஒரு பெரிய சாட்சி சொல்லி பெந்தகோஸ்தே வட்டாரத்தை கலக்கி கொண்டிருந்தாள். நான் கூட விசுவாச முழக்கம் பத்திரிகையிலே போட்டிருக்கிறேன். நம்முடைய இது போல அமர்விலையும் ஒரு முறை அதை பற்றி பேசி இருக்கிறோம். ஆக இப்படியெல்லாம் ஏமாற்று காரியங்கள் எல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. வசனமே நமக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். சரி, அவன் ஜெபம் ஏறெடுக்காது, பதிலும் கிடைத்திருக்காது. ஒருவேளை அவன் ஜெபத்தை கேட்டு மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார் என்றால், மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார் என்றால் அந்த மீன் கக்கியது பிணமான யோனாவா? மீன் வயிற்றுக்குள்ளே பிணம் தானே இருந்துச்சு அவங்களுடைய கருத்துப்படி. அப்படி என்றால் பிணமான யோனாவைத்தான் அந்த மீன் கக்கியதா? யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. செத்தவனா விழுந்தானா? உயிரோடு தான் விழுந்தான். விழுந்தவனை பார்த்து உடனே ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், யோனா 3லே, நீ எழுந்து நினிவே பட்டணத்துக்குள்ளே போ சொல்லுகிறார் அல்லவா? செத்தவன் அல்ல. அதன் பிற்பாடுதான் உயிரடைந்தானா? இதை பற்றி எல்லாம் சிந்திப்பார் இல்லை. ஏதோ பெரியாள் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி என்று சொல்லி, ஏதோ பணமும் பதவியும் கூட்டமும் இருக்கிறது என்பதற்காக யார் சொன்னாலும் நம்புகிற கூட்டமாய் கிறிஸ்தவ கூட்டம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாம் வேத விளக்க கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மீனுக்குள் உயிரோடு இருக்க முடியுமா என்று பலருடைய கேள்வி. மீனுக்குள் உயிரோடு 3 நாட்களுக்குள் இருக்க முடியுமா? மீன்களிலே பெரிய மீன்கள், திமிங்கலங்கள் இருக்கின்றன, ஷார்க் இருக்கிறது. இவைகளெல்லாம் விழுங்கியது என்று சொன்னால் அவைகளுக்கெல்லாம் பற்கள் இருக்கின்றன, பயங்கரமாய் இருக்கிறது. அவைகள்லாம் விழுங்குச்சுன்னா மனித உடம்பு நொறுங்கி போகும். ஆனால் இவனுடைய உடம்பு நொறுங்கல, ஆனா மீனுக்குள்ளே இருக்கிறான். அப்படி என்றால் இந்த மீன் ஒரு விசேஷித்த மீன் என்று வேதம் சொல்லுகிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்தேன், மறுபடியும் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இது கர்த்தர் ஆயத்தப்படுத்திய மீன். படைப்பின் போதே இப்படி பற்களெல்லாம் இல்லாமல் இப்படிப்பட்ட மீன்களை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மீனை யோனாவை விழுங்கும்படியாய் அந்த மீனுக்கு அவர் கட்டளை கொடுத்திருந்திருக்கிறார். அதனாலே உள்ளுக்குள்ளே அப்படியே விழுங்கி உள்ளுக்குள்ளே இருக்கிறான். இப்படி உள்ளுக்குள்ளே போய் அவன் இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, இது உண்மைதானா என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள், இப்படிப்பட்ட மீன்கள் உண்டா கடலிலே என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேடினார்கள், கடைசியிலே கண்டுபிடித்தார்கள். இங்கிலாந்து வளைகுடா பகுதியிலே
70 அடி நீளம் உள்ள ஒரு மீனை கண்டார்கள். அந்த மீனை கண்டுபிடித்து பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பின்னாலேயே போகும் பொழுது போன மீனவர் கடலுக்குள்ளே விழுந்து விட்டார். மீனவர் கடலுக்குள்ளே விழுந்த உடனே அந்த மீன் அவரை விழுங்கிவிட்டு மறைந்து விட்டது. உடனே அந்த மீனை தேடிக்கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் போனாங்க. 43 மணி நேரம் ஆயிற்று. அந்த மீனை கண்டு அந்த மீனை சுட்டு அந்த மீனை பிடித்தார்கள். 43 மணி நேரத்துக்கு பிறகு பிடித்தார்கள். மீன் வயிற்றை கிழித்தார்கள். உள்ளே இருக்கிற மனுஷன் செத்து போயிருப்பானா என்று பார்த்தார்கள். ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷன் சேதமின்றி உயிரோடு இருந்திருக்கிறான். அவனுக்கு முதலுதவி செய்து ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் பிழைத்துக் கொண்டான். அவனைத்தான் 20ஆம் நூற்றாண்டு யோனா என்று லண்டன் பொருட்காட்சியிலே கொஞ்ச நாள் வைத்திருந்தார்கள். நாம் சொல்லுகிறதெல்லாம் சரித்திரத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ கதையோ கற்பனையோ பேசவில்லை. அவனை 20ஆம் நூற்றாண்டு யோனா என்று லண்டன் பொருட்காட்சியிலே கொஞ்ச நாள் வைத்திருந்தார்கள். எழுத்தாளர் ஹரி ரன்னர் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் கொஞ்ச ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்ச ஆண்டுகளுக்கு பிறகு அவனை போய் சந்தித்தார். அவன் மஞ்சள் கலந்த பழுப்பு நிற தோலோடு இருந்திருக்கிறான். அவர் தன்னுடைய தி ஹார்மனி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் என்ற நூலிலே இதை பற்றி எழுதியிருக்கிறார். 43 மணி நேரம் உயிரோடு அவன் இருந்தான், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான் என்று அவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் 43 மணி நேரம் உயிரோடு இருந்தான் என்றால் ராப்பகல் 3 நாள் ஏன் யோனா உயிரோடு இருக்க முடியாது? சிந்தியுங்கள். இது ஏதோ ஒரு கற்பனை அல்ல, கட்டு கதை அல்ல. நம் வேதம் எப்பொழுதுமே விஞ்ஞானத்திற்கு ஒத்து போகிற வேதம், உண்மையை சொல்லுகிற வேதம், பொய்யை புரட்டை சொல்லுகிற வேதம் அல்ல. இன்னும் விளக்கம் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் இயேசு கிறிஸ்து மரித்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்படி என்றால் ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை. சனிக்கிழமை ஓய்வு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி என்றால் 3 மணிக்கு மரித்திருக்கிறார். அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மரித்திருக்கிறார் என்று நாம் அறியலாம். ஆனாலே ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று லூக்கா 23:54 சொல்லுகிறது. சனிக்கிழமை ஓய்வு நாள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 19:31 சொல்லுகிறது. அது வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால், வாரத்தில் சனிக்கிழமை என்ற ஓய்வு நாள் இருக்கிறது, அது ஒரு ஓய்வு நாள். இன்னொன்று பெரிய ஓய்வு நாளா? இது என்னையா பெரிய ஓய்வு நாள்? யோவான் 19:31 எழுதப்பட்டிருக்கிறது. லேவியர் 23ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆக 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, 15ஆம் தேதியிலிருந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை நடக்கிறது. 15ஆம் தேதி அந்த 1வது நாளிலே புளிப்புதான் அப்ப பண்டிகை 7 நாள் உண்டு. அந்த 1வது நாளே அது ஓய்வு நாள். அன்றைக்கு இயேசு மரித்தாரே, அந்த வருஷத்துல அந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை முடிந்து அடுத்த நாள், பஸ்கா பண்டிகை செத்து போனார் அவரு. பஸ்கா பண்டிகை முடிந்து அடுத்த நாள் அந்த பண்டிகை ஓய்வு நாளும் வருகிறது அந்த வருஷத்துல. அதே போல 7ஆம் நாள் ஓய்வு நாள் இருக்கிறதே, 10 கற்பனையிலே 4ஆம் கற்பனையிலே சொல்லப்பட்ட ஓய்வு நாள் இருக்கிறதே, அந்த ஓய்வு நாளும் அதே நாள்ல வருகிறது. அதனால 2 ஓய்வு நாளும் வருகிறதுனாலே அதை பெரிய ஓய்வு நாள் என்று யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். ரெகுலர் சாபத் பிளஸ் ஃபெஸ்டிவல் ரெஸ்ட், இது ரெண்டும் இணைந்தால் பெரிய ஓய்வு நாள் ஆகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை மாலை மரித்தார். சனிக்கிழமை பெரிய ஓய்வு நாள் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் உயிர்த்தார். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஏற்கனவே நான் வாசித்தேன். ஆக வெள்ளி, சனி, ஞாயிறு என பேச்சு வழக்குப்படி 3 நாள் கணக்கு வருகிறது.
3 நாள் இராப்பகல், 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு கணக்கு வருகிறது. ஆனால் இது டைம் வராது. ஏனென்றால் அது பேச்சு வழக்கு, அது இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இயேசு மரித்து கல்லறையில் இருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது உண்மையிலும் உண்மை. இந்த உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. இந்த உண்மையை நாம் எல்லாரும் உறக்க சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். ஆமென்.